பரிசுத்த ஆவியே, பரமனின் அருள் பொழிவே, பாரெல்லாம் உமதாக்கும் பரம்பொருளே அருளே. பரிசுத்த ஆவியே, பரமனின் அருள் பொழிவே, பாரெல்லாம் உமதாக்கும் பரம்பொருளே அருளே. பரிசுத்த ஆவியே. பரிசுத்த ஆவியான தெய்வமே, நித்தியத்திற்கும் தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் அன்பு ஆண்டவரே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாத வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமது பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, உமது நாமமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஆமென். என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜீவ வார்த்தை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் வெளிப்படுகின்ற இந்த அருமையான வேளையிலே உங்களை சந்திப்பதற்கென்று அழைத்திருக்கிறாரே என் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும், அவருடைய வார்த்தைகளில் நடக்கவும், அவருடைய வார்த்தைகளால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை கூறுகிற தேவனுக்கு நன்றி. நன்றி அப்பா. அப்பா, இதோ உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் தகப்பனே, உமது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க தகப்பனீர் ஆசையாக இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லும் பகலுமாய் அயராது கண் விழித்து காத்திருக்கிற கருணை தெய்வம் தேவரீர் தாமே ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கமுள்ள தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் படுகின்ற பாடுகள், வேதனைகள், பொல்லாத வியாதிகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வியாதிகளின் படு துயரங்களினாலே தொய்ந்து போய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வியாதிகளே இந்த உயிரை மாய்த்து விடுமோ என்ற கொடூர சூழ்நிலையில் தள்ளப்பட்டு நிற்கிறார்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எதையுமே சமாளிக்க முடியவில்லை ஆண்டவரே. எதையுமே தீர்வு காண முடியவில்லை ஆண்டவரே. எந்த ஒரு காரியங்களை தொட்டாலும் எதுவுமே நிறைவு பெறுவதாக இல்லையே ஆண்டவரே. எல்லாமே தோல்வி மேல் தோல்வி, தடைகள் மேல் தடையாக இருக்கிறதே. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுக்கான ஒரு காரியத்தை எடுத்து செய்தாலும் கூட அதுவும் வாய்க்காது போகிறதே ஆண்டவரே. அந்த காரியங்களும் நிலை பெற முடியாமல் தடுமாறுகிறதே ஆண்டவரே. நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? என் பலவீனங்களால் நான் தளர்ந்து போகிறேன் என்பதை பல வேளைகளில் நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் கூட இதோ உம்மையே முன்வைத்து உமது திருப்பாதங்களை இறுக பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அலங்கரித்து இயேசு 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 எனும் ஜீவனுள்ள நாமத்தை முன்னிறுத்தி இதோ பற்பல காரியங்களை ஏறெடுத்து வைத்து நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியங்கள் அனைத்தும் இயேசு என் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினாலே ஜெயங்கொள்ளும்படியுமாய் என் தேவன் கிருபை செய்வீராக. தேவைகளில் சந்தித்து துடித்து நிற்கிற ஜனங்களுக்கு கிருபையாய் நிறைவுபடுத்துவீராக. என் ஆண்டவரே, என் அருமை இரட்சகரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எங்கே போவார்கள் ஆண்டவரே? எங்கே போவார்கள் ஆண்டவரே? சொன்னதை போல வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கிறது ஆண்டவரே. வாழ்வழிக்கும் வல்லமை உம்மிடத்தில் தானே இருக்கிறது ஆண்டவரே. வாழ்வழிக்கும் காரியங்கள் அனைத்தும் உம்மிடத்தில் தானே இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எங்கு போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? யாரால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று பரிதவித்து நிற்கிறார்களே சுவாமி. ஆயினில் ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள். நான் அவர்கள் மேல் பரிவு கொள்கிறேன் என்று சொன்ன கருணை தெய்வமே, உம்முடைய பரிவையும் இரக்கத்தையும் அளவில்லா கிருபையையும் இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அபரிவிதமாய் பொழிந்தருள்வீராக. இதோ இந்த கிராஸ்டிஸ் சேனலிலே இதோ பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எங்கெங்கெல்லாமோ உடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறாங்களப்பா.
தேவரீர் அற்புதங்களை செய்வீர் என்று, தேவரீர் அதிசயங்களை செய்வீர் என்று, ஆச்சரியங்களை வல்லமையால் நிகழ்த்துவீர் என்று இதோ துடிதுடித்து பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. உங்கள் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் அனைத்தும் இப்பொழுது ஆற்றலாய் வல்லமையாய் ஒளியாய் புறப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் இப்பொழுதே இந்த ஜெப வேளையிலே என் தேவன் கிருபையாய் நிறைவு செய்து ஆசீர்வதிப்பதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உனக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் சுவாமி, நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாகவும் அவரை துதிப்பதாகவும் அவரிடத்திலே ஆசீர்வாத கொடைகளை ஆசிகளை பெறுவதற்காக மகிழ்ந்து கொண்டாடுவதற்காகவும் சங்கீத ஆசிரியர் அருமையாக இந்த சங்கீதத்தை தந்திருக்கிறார். சங்கீதம் 67 1-2 சொல்லுகிறதை பாருங்கள். தேவனே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக சுவாமி, எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் மீது மனம் இறங்குவீராக. உம்முடைய கிருபையின் கண்கள் என்னை நோக்குவதாக, எனக்கு ஆசி வழங்குவீராக சுவாமி. உமது திருமுக ஒளி என் மீது வீசட்டும் ஐயா. அப்பொழுது என் வாழ்வு வளம் பெறும், தொழிற்விடும், செழிக்கும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் சொல்லுகிறது, அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், உமது பாதைகள் செம்மையானது என்பதை புரிந்து கொள்ளும், உமது பாதை ஒன்றே மேலானது என்பதை அறிந்து கொள்ளும். ஆம், என் ஆண்டவரே, தேவரீர் கிருபை கோரும், உமது திருமுக ஒளியை காண்பியும். அப்பொழுது பிற இனத்தார் அனைவரும் தேவரீர் அருளும் மீட்பை கண்டுகொள்வார்களே சுவாமி, தேவரீருடைய அற்புத ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களே சுவாமி. பிற இனத்தார், ஆம் என் ஆண்டவரே, பிற இனத்தார் கூட பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே, உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை சென்றடைந்த மாத்திரத்திலே உமக்கு அஞ்சியவர்களாக, நடுங்கியவர்களாக உம்முடைய வார்த்தைகளை அப்படியே முழுமையாக பற்றி கொண்டு இயேசுவே இயேசுவே கர்த்தாவே என்று கதறி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே. உமக்கு பணிந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ள ஆசையோடு துடித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அத்தகைய வேளையிலே உம்முடைய அற்புத கொடைகள், உம்முடைய அதிசயத்தின் செயல்கள், உம்முடைய ஆச்சரியமான காரியங்கள் அனைத்தும் அவர்களுக்கு ஒரு நொடி பொழுதிலே கிடைக்கப் பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமம் தரித்த ஜனங்கள் ஆண்டவரே, பூர்வீகமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், இயேசு ராஜாவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு எசேயா தீர்க்கதரிசி சொன்னதைப் போல விலகியே நிற்கிறார்களே ஆண்டவரே, விலகியே செல்கிறார்களே ஆண்டவரே. அவர்கள் இருதயம் உம்மை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. வாய்மொழியால், வாய் வார்த்தைகளால் மாத்திரம் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்மை நோக்கி பேசுகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய இருதயமும் உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறதே. உம்மை நேசியாத ஜனங்களாக, உம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களாக, முழு அன்போடு உம்மை பற்றி கொள்ளாத ஜனங்களாக, தேவரீர் செய்வீர் என்று விசுவசிக்காத ஜனங்களாக, எனவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அதிசயங்களை காண முடியாதவர்களாக, தேவனுடைய அற்புத வெளிப்பாட்டை உணர முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம் ஆண்டவர்களே அவர்கள் இப்படி அறியாதவர்களாய், உணராதவர்களாய், ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், உண்மை மாத்திரமே தேவன் என்று விசுவசிக்காதவர்களாய் வாழ்ந்து விடுவார்கள். அவருடைய இருதயங்களை மாற்றும் ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை மாற்றும் ஆண்டவரே. கல்லாய் இறுகி போயிருக்கிற அவருடைய இருதயங்கள், பாறாங்கல்லாய் உறைந்து போயிருக்கிற அவருடைய இருதயங்கள் என் தேவனுடைய ஜீவ வார்த்தையால் பிளக்கப்பட்டு, என் தேவனுடைய ஜீவ வார்த்தை ஊடுருவி சென்று அவருடைய இருதயங்களை தேவனே உமக்கு உகந்ததாய் இந்த வேளையிலே நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமையை தேடுகின்ற பொழுதுதான், அவருடைய பரிசுத்தத்தை நாடுகின்ற பொழுதுதான், அவருக்காக எழுந்து ஓடுகின்ற பொழுதுதான் அவர் நம்மை ஜீவ ஒளியிலே, ஜீவ பாதையிலே, ஜீவ வெளிச்சத்தில் நடத்த ஆசையாக இருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
இதோ சங்கீதம் 36 8 9 வசனங்கள் சொல்லுகிறதை பாருங்கள். ஆண்டவரே, உமது கோயிலிலே உமது இல்லத்தின் செழுமையினாலே அவர்கள் நிறைவு பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் 1000 நாள் வாழ்வதை விட என் தேவனுடைய சந்நிதியிலே ஒரு நாள் வாழ்வது என்பது மேலானது என்று ஜீவ வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. அதுபோல உமது அற்புதமான ஆலயத்திலே, இல்லத்திலே, அதன் செழுமையிலே அவர்கள் நிறைவு பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, உமது பேரின்ப நீரோடையிலே தேவரீர்தாம் அவருடைய தாகத்தை தீர்க்கின்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அவருடைய தாகத்தை, இதய தாகத்தை, வாழ்வின் தாகத்தை தீர்ப்பதற்கு உம்முடைய பேரின்ப நீரோடை தானே தேவையாயிருக்கிறது ஆண்டவரே. ஏனெனில் வாழ்வு தரும் நீருற்று, வாழ்வழிக்கும் வல்லமையுள்ள ஜீவ ஊற்று உம்மிடத்தில் தானே ஆண்டவரே இருக்கிறது. உம்மிடத்திலே தானே ஆண்டவரே இருக்கிறது. எனவே உம்முடைய ஒளியினாலே, உம்முடைய வெளிச்சத்தினாலே, உம்முடைய பிரகாசத்தினாலே நாங்கள் ஒளி பெறுகிறவர்களாக, நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறவர்களாக, நாங்கள் வெளிச்சத்தின் பாதையில் வழிநடக்கிறவர்களாக விளங்குவோம் ஆண்டவரே. தேவரீர் கிருபை காண்பியும், தேவரீர் கிருபை தாரும் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு தகப்பனே, உம்முடைய நீரோடையிலே, உம்முடைய ஜீவனளிக்க வல்லதான நீரூற்று இருக்கிறதான உம்முடைய கிருபையிலே உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்தினாலே வாழ்வடையத்தக்கதான கிருபையின் வெளிச்சத்தை அவர்கள் காணும்படி செய்தருளும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய வெளிச்சத்திலே, உம்முடைய ஜீவ ஒளியிலே அவர்கள் நடந்து பிரவேசிப்பார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய நேச மக்களாக, உமக்கு உகந்தவர்களாக இந்த உலகத்திலே உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள் அணைக்கப்படுவார்கள் ஆண்டவரே. இந்த கிருபையின் தகப்பன் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கூட ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்திலே 5வது இறைவசனமாக தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, நானே உலகின் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இந்த உலகில் இருக்கையில் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த உலகம் உள்ள வரையில், இந்த உலகத்தில் நான் இருக்கும் வரையில் நானே ஒளியாக, வெளிச்சமாக இருக்கிறேன் என்று தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சத்தின் தன்மை, இந்த ஒளியின் தன்மை அற்புதமான ஒரு உவமையில் வெளிப்படுகிறதை ஆண்டவர் அங்கே தருகிறாரே. இயேசு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே, யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகார தொடக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, இயேசு அங்கே சென்று கொண்டிருக்கின்றார் அவருடைய சீடர்களோடு. அப்படியாய் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே எதிர்படுகிற ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். அத்தகைய வேளையிலே ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ராபி, இவன் குருடனாய் இருப்பது, இவன் பார்வையற்றவனாக இருப்பது என்ன காரணம்? இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்ன காரணமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, மாறாக தேவனுடைய மகிமை இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படியாய் அவன் பிறந்திருக்கிறான் என்று என் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். அவன் குருடனாய் இருப்பது அவன் செய்த பாவம் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, அவன் மூதாதையர் செய்த பாவம் அல்ல, மாறாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய உன்னத மகிமை இவன் வழியாக இந்த உலகத்திற்கு, இந்த உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக, இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியுமாக, என் தேவன் வெளிப்படுவதை இந்த ஜனங்கள் காணும்படியுமாக அவன் இப்படியாய் பிறந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுபோல உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களின் சூழல்கள் தேவனை அறிவதற்கும், தேவனை அன்பு செய்வதற்கும், தேவனை ஏற்றுக்கொள்வதற்கும், தேவனுடைய பரிசுத்த கிருபை உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்கும் அவர் பல வல்லமைகளால் உங்களிலிருந்து பல அதிசயங்களை செய்து வெளிப்படுத்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் காத்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்க இருள் சூழ்ந்த காரியங்கள், இருளவனின் செயல்கள், பொல்லாத வஞ்சகனின் செயல்கள்,
உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தடுமாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் தடங்களையே புரட்டி போட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை நிலையை அழிவுக்கே தள்ளி கொண்டு போகலாம். வாழ்வில் வளமே இல்லாமல், செழிப்பே இல்லாமல் எல்லாம் தடுதல்களாய் வீழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாம் இந்த வேளையிலே இந்த குருடனாயிருந்த சகோதரனுக்கு ஆண்டவர் சொன்ன ஜீவ வார்த்தையைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு தடைபாடுகள், இந்த ஒரு இடர்பாடுகள், இந்த ஒரு பொல்லாத செயல்கள், இந்த ஒரு இழிவான நிலைகள், இந்த ஒரு போராட்டத்தின் நோய் நொடிகள் எல்லாமே என் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் வெளிப்படுவதற்காக இருக்கிறது என்று நீங்கள் விசுவசிப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புத வேளையிலே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த குருடனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீர் சென்று சிலோவாம் குளத்திலே கண்களை கழுவும் என்று சொன்னார். அதற்கு முன்னதாக தரையிலே தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி தமது திருக்கரங்களினாலே அந்த குருடனின் கண்களில் பூசினாரே. அந்த கிருபையின் தொடுதல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கட்டும். உமிழ்நீரால் உமிழப்பட்ட சேர் உங்கள் கண்களில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தோல்வியான செயல்களில், உங்கள் மறுதலைக்கு தக்கான எல்லா முரண்பாடான செயல்களிலும் இப்பொழுது படட்டும். இப்பொழுது அந்த தொடுதல் ஏற்படட்டும். சேறுகளை கழுவிய மாத்திரத்திலே பூரண சுகம் பெற்ற, பூரண விடுதலை பெற்ற, பூரண பார்வையை பெற்ற, பிறவியிலேயே பார்வையற்றிருந்த அந்த மனிதன், பிறவியிலே பார்வையற்ற மனிதன் என் தேவனுடைய கரம் பட்டது, என் தேவனுடைய தொடுதலினாலே அற்புத கிருபையை கண்டாரே, அற்புத சுகத்தை, பார்வையை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அதுபோல உங்கள் வாழ்க்கையில் என் தேவனுடைய இந்த அற்புத தொடுதல், இந்த அதிசய தொடுதல் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா துன்ப, துயர, வேதனை, தடுதல்கள் அனைத்திலும் இருந்து, நோய் நொடிகளிலும் இருந்து இப்பொழுது விடுதலை, இப்பொழுது மேன்மை, இப்பொழுது ஆசீர்வாதம், இப்பொழுது புதுப்படைப்பாக, புதுப்பிறப்பாக மாறுகிறது என்பதை நீங்கள் விசுவசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இந்த நொடி பொழுது முதலாக எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்கள், எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே நிறைவேறப் போகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, விசுவசியுங்கள். விசுவசித்தவனுக்கு எல்லாம் கூடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே எசேயா புத்தகத்திலே 60ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி. தேவனை நோக்கி பார்க்கிறாயா? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயா? உன் உள்ளத்தின் முழு ஆற்றல் பலத்தோடு, உன் முழு வலிமையோடு தேவனை நோக்கி பாரு. எழும்பி பிரகாசி, எழும்பி கூப்பிடு. உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த பாதைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஒளி வந்து விட்டது. என் மகளே, என் மகனே, இதோ உன் வாழ்க்கையின் சூழல்களை அனைத்திலும் இருள் சூழ்ந்த படலங்கள் அனைத்தும் விலகி ஓடும்படியுமா தேவனின் ஒளி வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுபோல இந்த ஜீவ வார்த்தை போல ஆண்டவரிடத்திலே நான் பலமுறை ஜெபிக்கின்ற வேளைகளில் கூட ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு விதமான ஜீவ வார்த்தைகளை தருவார். அப்படி இத்தகைய வார்த்தை, இதோ என் மகனே எழுந்து பிரகாசி, இதோ தேவனுடைய கரம் உன்னை மகா கிருபையின் வெளிச்சத்திலே உன்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிறது என்று எனக்கு ஆண்டவர் கிருபையான வார்த்தையை தந்திருக்கிறார். அதே வார்த்தையை இன்று தேவ ஜனங்களே உங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என் மகனே, என் மகளை எழுந்து பிரவேசி, உன் ஒளி வந்து விட்டது, உனக்கான ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை இதோ உன்மேல் உதித்து விட்டது. இனி உன் வாழ்வில் சஞ்சலம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, நெருக்கடி இல்லை, போராட்டம் இல்லை, நோய் நொடி இல்லை, எல்லாம் விலகி போ. நீ எழுந்து பிரவேசி, தேவனை நோக்கி எழும்பு. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதோ உன்னை வாழ்விக்கும் வல்ல ஒளி, உன்னை வழி நடத்தும் தூய ஒளி, உன்னை வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்யும் ஜீவ ஒளி இதோ உன்னிலே உதித்து விட்டது. என் தேவனின் ஒளி உன்னிலே உதித்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது.
ஆதியாகமம் 1:2-3-4 பார்க்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஒரு வார்த்தையினாலே இந்த உலகத்தை நிலைப்படுத்தினார், நிறுத்தினார். அந்த வேளையிலும் கூட படைக்கப்பட்ட அந்த உலகமோ ஒழுங்கற்றதாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் தான் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நீர்த்திரர்களின் மேலே அசைவாடி இந்த இருள் சூழ்ந்த உலகத்திற்கு ஜீவ வெளிச்சத்தை கொடுத்தார், ஜீவ ஒளியை கொடுத்தார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுதுதான் இந்த உலகம் புது வாழ்வை கண்டது. தேவனுடைய ஒளியை இந்த உலகிற்கு தேவன் கொடுத்த பிறகுதான் வாழ்வை கண்டது இந்த உலகம். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த ஒளியின் பிரசன்னத்தை நாமும் காண வேண்டும். இந்த ஒளியை நோக்கி நாமும் செல்ல வேண்டும். தேவனே, என் மேல் இறங்கும், உம்முடைய ஒளியின் பிரகாசத்தை என் மேல் வீசும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரிலே சங்கமிப்போம். இதோ உன்னதரின் ஒளி இந்த உலகின் மேல் உதித்தது. இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகு புத்தொளி பெற்று புது வாழ்வு கண்டதைப் போல உன்னதரான தேவன் இந்த உலகத்திற்கு வந்தது. இந்த உலக இருளெல்லாம் போக்கப்பட்டு, இந்த உலக துன்பங்களெல்லாம் அழிக்கப்பட்டு, தேவனுடைய அதிமிகு ஒளியினாலே, பிரகாசத்தினாலே புது வாழ்வு, மேன்மையான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வை எல்லா ஜனங்களும் கண்டடைய வேண்டும் என்பதே தேவனின் விருப்பம் அல்லவா? இதோ தீத்து எழுதிய புத்தகத்திலே 2:11 சொல்லுகிறது, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மனிதர்களில் ஒரு சாராருக்கு அல்ல, மனிதர்கள் அனைவருக்குமே தேவனாகிய கர்த்தர் அருளும் மீட்பின் கொடை, மீட்பின் அருள் வெளிப்பட்டது, ரட்சிப்பின் ஒளி வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக லூக்கா நற்செய்தியில் 2 8, 9, 10 பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இரவெல்லாம் தங்கள் கிடைகளை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்கள், அவர்களுக்கு கிடைத்த காரியம் என்ன? அவர்கள் முன்பாக அதிசயமாக, ஆச்சரியமாக ஒரு தேவதூதன் தோன்றுகிறார். தேவதூதன் தோன்றுகிற மாத்திரத்திலே அந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலுமாய் ஒளிர்ந்து பிரகாசித்தது. அதை கண்ட ஜனங்கள், அந்த கண்ட இடையர்கள் எப்படியாயிருந்திருப்பார்கள்? உள்ளமெல்லாம் அஞ்சினார்கள். என்னவோ ஏதோ என்ன நடந்து விடுமோ என்று பரிதவிப்போடு அந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள். அப்பொழுது தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட வார்த்தை என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஜீவ வெளிச்சத்தை, ஜீவ வார்த்தையை அவர்களுக்கு தேவதூதன் அறிவித்தார். அந்த ஒளியின் பிரசன்னம், அந்த ஒளியின் சூழல் அந்த இடையர்களுக்கு ஒருவித அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தினாலும், மறு கணப்பொழுத்திலே அந்த தேவனுடைய வார்த்தை தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டதே, உங்களுக்காக இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய கிருபை உங்களை வாழ்விப்பதற்காக, உங்களை வளப்படுத்துவதற்காக, உங்களை பரிசுத்த பாதையில் வழி நடத்துவதற்காக, பரிசுத்த தமது கரங்களில் பற்றி பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக இந்த உலகத்திலே தாம் படைத்த மனிதனைப் போல மனித குழந்தையாக பிறந்தார். இந்த கிருபையின் வெளிச்சம் இந்த உலக இருளை அகற்றியது, இந்த உலக பாவங்களை போக்கியது, இந்த உலக துன்ப துயரங்களை மாற்றியது, மகா கிருபை என்னும் சந்தோஷத்திலே நிறைவடைய செய்தது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே இந்த ஆண்டவருடைய கொடையை பெற விரும்புகிறவர்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? யாரை தேட வேண்டும்? யாரை நோக்கி ஓட வேண்டும்? தங்கள் உள்ளங்களிலே முழு எண்ணங்களோடு, முழு சிந்தனைகளோடு, முழு ஆற்றல் பலத்தோடு யாரை நோக்கி நிற்க வேண்டும்? எசையா புத்தகத்திலே 65 10 சொல்லுகிறது, மண்ணுலகில் ஆசி வர விளைகிறவன்
மண்ணுலகிலே ஆசி பெற வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், அற்புதங்களை காண வேண்டும், அதிசயத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் உண்மையான கடவுளின், மெய்யான தேவனின் திருநாமத்தை தேடும் பொழுது ஆசி பெறுவான் என்று. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மெய்யான கடவுள், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், அவரை தேடுகின்ற பொழுது, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாடுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழத்தக்கதான வழிமுறைகளை அவன் பெற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவசனமாக, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். தம்முடைய நேச பிள்ளைகள், இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் நேச மகனே, என் நேச மகளே, இதோ உன் தேவைகளை குறித்து ஏன் கலங்குகிறாய்? உன் வாழ்க்கையின் போராட்டங்களை நினைத்து ஏன் தடுமாறுகிறாய்? உன் பிள்ளைகளுக்கான காரியங்களை குறித்து ஏன் உள்ளமெல்லாம் பிதற்றி அலைகிறாய்? உன் போராட்டங்களுக்கு உன்னால் விடுதலை காண முடியுமா? உன் கை உடல் பலத்தினால் நீ தீர்வு கண்டு விட முடியுமா? உன் தேவனை நோக்கி பாரு. இதோ ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீங்கள் என் பெயரால், என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன். அவருடைய ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்தின் நுனி கொம்பு கூட பிறளாது, பிசகாது. அத்தகைய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால் கேளுங்கள், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னாரே. நீங்களும் கேட்டு பாருங்களேன், நீங்களும் கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறாரே. இயேசு என்னும் நாமத்தை உச்சரிக்கும்படியுமாக, இயேசு என்னும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியுமாக, இயேசு என்னும் நாமத்தை நிலைநிறுத்தி நிற்கும்படியுமாக, இதோ அவருடைய நாமத்தினாலே அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறாரே. நீங்களும் கூப்பிடுங்கள், நீங்களும் கெஞ்சும் கொண்டாடுங்கள் முழு இருதயத்தோடு. ஏதோ பேரளவில் அல்ல, இயேசுவே செய்யும் என்றல்ல, இயேசுவே தாரும் என்றல்ல, இயேசுவே, இயேசுவே உம்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாருமே இல்லையப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே, கிருபை செய்யும். இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமத்தினாலே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபை போல, நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை இந்த வேளையில் அருளி செய்யாவிடில் நான் உம்மை போக விடேன் என்று சொன்ன யாக்கோபை போல, ஆண்டவரே இயேசு என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினால் கேட்கிறேன், எனக்கு அனைத்தையும் செய்து தாரும் என்று மன்றாடுங்கள். அப்படியே அவருடைய கரத்திலே உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஜபங்களை, வேண்டுதல்களை, தேவைகளை அனைத்தையும் என் ஆண்டவர், என் தேவன், என் கடவுள், என் ரட்சகர், என் அப்பா எனக்கு இப்பொழுது செய்ய போகிறார் என்ற உறுதிப்பாட்டோடு ஜீவ வார்த்தையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எதை முன்குறித்து மன்றாட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை முன்னிறுத்தி தேவனுக்கு முன்பாக இதை நான் தேவனால் பெற்றுக்கொண்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு, விசுவாசத்தோடு தேவனிடத்தில் இந்த மன்றாட்டுகளை அதன் பிற்பாடு எழுப்புவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த காரியம் தேவனால் நிறைவு செய்து தரப்படும், ஆசீர்வாதமாய் அருளி தரப்படும் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதே உணர்வோடு முழு ஆற்றல் விசுவாசத்தோடு தேவனுடைய கரத்திலே உங்கள் எண்ணங்கள், தேவைகள், தடுமாற்றங்கள், நோய் நொடிகள், உங்கள் பிள்ளைகளுக்கான காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தேவரீர் பாரும் ஆண்டவரே, ஜெபியுங்கள். இதோ உங்கள் இருதய கதவுகளுக்கு முன்பாக உங்கள் கண்களை மூடி, உங்கள் கண்கள் இருதய கதவாய் திறக்கப்பட்டு தேவனை முன்னிறுத்தட்டும். உங்கள் இருதய கதவுகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தட்டும். அவர் சிந்திய ரத்தம், அவர் உனக்காக சிந்திய ரத்தம் இப்பொழுது உன் கண் முன்பாக உழுவதாக நீ கண் முன்னாலே நிறுத்து. ஜெபிப்போமா?
தேவனுடைய பரிசுத்த இரத்தம் உன் கண் முன்பாக விழுவதை இப்பொழுது நீ காண்கிறதாய் நினைத்து பாரு. அவர் உனக்காக சிந்திய இரத்தம், உனக்காக சிந்திய இரத்தம். இந்த உலகத்தில் நீ வாழ்வது மாத்திரம் அல்ல, மறுகுல வாழ்வில், பரிசுத்தமான வாழ்வில், பரலோக வாழ்விற்கு நீ அழைக்கப்பட தகுதியுடையவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை, உன் அநியாயக்காரி செயல்களை எல்லாம் கழுவி துடைத்த இரத்தம், துடைத்து பரிசுத்தப்படுத்திய இரத்தம் இதோ உனக்கு முன்பாக விழுகிறது, இதோ உன்மேல் விழுகிறது. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லு. இதோ உம்முடைய நாமத்தினால் கேட்கிறேன், இயேசு எனும் ஜீவனுள்ள நாமத்தினால் கேட்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்திலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, தாங்க முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, தாங்க முடியாத வேதனைகள் ஆண்டவரே, நோய் நொடிகள் ஒரு புறம், நோய்களுக்கு செலவழிப்பது என்பது முடியாது துவண்டு போய் நிற்கிறேன் ஆண்டவரே. என் வேதனைகள் யாரிடத்திலே சொல்லி என்னால் முடிவு காண முடியும் ஆண்டவரே? வழி அறியாது பிதற்றி கொண்டு இருக்கிறேன், வழி தெரியாது புலம்பிக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை செய். இதோ உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே, இயேசு என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை தோல்வி கற்கள் எல்லாம் மாறி போகட்டும், தடையான பாதைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், என் வாழ்க்கையில் முரடான செயல்பாடுகள் எல்லாம் களைந்து எறியப்படட்டும், இதுவரை தடுதலாய் போன தொழில் முயற்சிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் ஜெயம் கொடுக்க வல்லதான தேவன் துன்பங்களை, துயரங்களை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியிலும் மனநிலையிலும் சந்தோஷத்திலும் மாற்ற வல்லதான தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் விசுவசிக்கிறேன், நான் விசுவசிக்கிறேன், நான் விசுவசிக்கிறேன் என்று. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இதோ உமது பாதத்தை பற்றி நிற்கிறார்களே சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் கிருபை செய்ய முடியும் என்று உம்முடைய நாமத்தை சொல்லி கூவி அழைக்கிறாங்களப்பா. உம்முடைய நாமத்தை கூவி கூப்பிடுறாங்களே ஆண்டவரே. உமது காதுகளில் விழட்டும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய கூக்குரல் உம்முடைய செவிகளில் விழுவதாக, விழுவதாக ஆண்டவரே, விழுவதாக. என் ஜனங்களுக்காக, என் ஜனங்களுக்காக, இந்த உலகத்திலே நான் படைத்த படைப்புகளுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற இந்த உலக படைப்புகளுக்காக குரல் எழுப்பு மகனே என்று சொன்னீரே, குரல் எழுப்பு மகனே என்று சொன்னீரே. உன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வல்ல தேவனாயிருக்கிறேன், உன் சத்தத்தை நான் கவனமுடன் கேட்கிற கர்த்தராயிருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக மனிதர்களுடைய வாழ்வின் நிலைகளை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. செய்ய முடியாது எந்த ஒரு காரியத்தை நடத்த முடியாமல் போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அவல நிலைகளை கண்ணோக்கி பாரும் தேவனே. அழிந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய படைப்புகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உலகம் தோன்றி நேரம் முதலாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் படைத்து படைத்து அதன் படைப்புகள் அனைத்தையும் கண்டு கண்டு மனம் மகிழ்ந்தீர் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அந்த உலக படைப்புகளெல்லாம் இதோ காற்றினாலும், கடலினாலும், வெள்ளங்களினாலும், பூகம்பங்களினாலும், நிலநடுக்கங்களினாலும், இயற்கையின் சூழல்களெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதே, அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. படைக்கப்பட்ட மாத்திரத்திலே ஒழுங்கற்றதாய் இருள் சூழ்ந்ததாய் இருந்த இந்த உலகு உம்முடைய ஜீவ ஒளியால் வாழ்வை கண்டதை போல தகப்பனே, இப்பொழுது உம்முடைய பரிசுத்த வல்லமையின் ஒளி இந்த உலகையும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பின் மீதும், அதில் விசேஷத்தை நீர் படைத்த உமது அழகு திருச்சாயலின்படி உமது உருவிலே உண்டாக்கப்பட்ட இந்த நேச மகன் மனிதன் மேலும் இப்பொழுது வீசுவதாக, உம்முடைய அருளின் ஒளி வீசுவதாக ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்முடைய ஒளியின் பிரசன்னத்தை கண்டேன். என் தேவன் எனக்கு விடுதலை தந்து விட்டார், என் தேவனின் வாழ்வை மாற்றிவிட்டார், என் தேவன் வாழ்வை உயர்வாக்கி விட்டார், என் தேவன் வாழ்வில் புதுப்படைப்பாய் உயர்த்தி தந்து விட்டார் என்று உம்முடைய ஜனங்களெல்லாம் உமக்கு நன்றி செலுத்தணுப்பா. உம்முடைய பிள்ளைகளெல்லாம் உமக்கு நன்றி செலுத்தணுப்பா. அது மாத்திரமல்ல, இடைவிடாது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் எழும்பக்கூடிய பிள்ளைகளாய், உமக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய், அவர்கள் வாழ்க்கையாலும் சொல்லாலும் செயலாலும் அநேகர் இந்த பிரயணத்தார் காண வேண்டும் என்று சொன்னதை போல காண்கிறவர்களா இவர் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று, தேவனுடைய ஒளியை கண்டவர்கள் என்று அவர்களை நோக்கி நடந்து வர என் தேவன் கிருபையாய் அவர்களை வழி நடத்துகிறார். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உம்முடைய அறியாத ஜனங்களும் உம்முடைய பரிசுத்தத்தின் பாதையை அறிய ஆசைப்படவும் ஆண்டவரை உம்மை விசுவசித்து உமது பாதத்தில் சரணடைந்து உம்முடைய நேச ஜனங்களாய் மனமாற்றம் அடைந்து உமக்காய் வாழவும்
உமது உன்னத கிருபையின் கரங்களுக்குள் வழிநடத்தப்பட்டு உன்னத பாதையை பற்றி கொள்ளவும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய ஜீவ வெளிச்சத்தை அவர்கள் கண்களிலும் அவர்கள் இருதயங்களிலும் உதிக்கச் செய்து அவர்களை கரம் பற்றி நீர் அழைத்துக் கொள்வீராக சுவாமி. உம்முடைய நாமத்திற்கு அப்பா இடைவிடாது ஜீவனுள்ள நாளிலும் மேலாக உமக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.